பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். என்னங்க, என்னாச்சுங்க? என்னாச்சு உங்களுக்கு? என்னங்க, என்னாச்சுங்க? முகமெல்லாம் இப்படி வேர்த்திருக்கு. ஈஸ்வரி, விடிய காலையில கண்ட கனவெல்லாம் பலிக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? என்ன கனவு கண்டீங்க சொல்லுங்க. நீ முதல்ல சொல்லு ஈஸ்வரி, விடிய காலையில கண்ட கனவு பலிக்குமா? என்னங்க நீங்க, சில கனவு பலிக்கும், சிலது என்னன்னு ஞாபகம் இருக்காதே. எனக்கு இந்த கனவு ரொம்ப நல்ல ஞாபகத்தில் இருக்கு. நீங்க இவ்வளவு பயப்படுற அளவுக்கு அப்படி என்ன கனவு கண்டீங்க? வயல்ல பயிரெல்லாம் விளைஞ்சு நிக்குது. ஊர் மக்கள் எல்லாம் அறுவடைக்கு தயாரா அறிவாளோட நிக்கிறாங்க. முதல் அறுவடையை என்ன தொட்டு கொடுக்க சொல்றாங்க. நான் வயலுக்கு சோடம் காட்டும் போது திடீர்னு கை தவறி சோடம் வயல்ல விழுந்து குப்பம் தீ பிடிக்குது. வயலெல்லாம் தீ. நான் ஓடுறேன். என்னை சுத்திலும் தீ. ஊர் மக்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு திசையா ஓடுறாங்க. எங்க பார்த்தாலும் நெருப்பு. ஈஸ்வரி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ஏதோன்னு குழப்பமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, மனசு போட்டு குழப்பிக்காதீங்க.
எதையாவது நினைச்சிட்டு படுத்திருப்பீங்க. காலையில அது கனவா வந்திருக்கோம். முதல்ல குளிங்க, தியானம் பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாமே சரியா போயிடுங்க. ஹலோ, நான் வசந்தன் பேசுறேன். யாரு? வந்தனாவா? ஏன் பொண்ணுதான். தம்பி பொண்ணா இருந்தா என்ன, ஏன் பொண்ணா இருந்தா என்ன? இல்ல, இப்பதான் எழுந்தேன், பேப்பர் பார்க்கல. யாரு? என்ன? நீங்க சொல்றது நிஜம்தானே? முதல்ல பேப்பர் பார்க்கிறேன், அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன். பாருங்கப்பா, அன்னைக்கு வீட்டுக்கு வந்து என்ன மட்டும் இல்ல நம்ம குடும்பத்தையும் அவமானப்படுத்தினா, இன்னைக்கு பேப்பர்ல போட்டு ஊரெல்லாம் அசிங்கப்படுத்திருக்காப்பா. உன்னை அப்பவே அடிச்சு நொறுக்காம விட்டது என் தப்பா? உன் கதையை முடிக்கிறதுக்கு இதுதான் கரெக்ட் டைம். அப்பா, எங்கப்பா போறீங்க? அப்பா, நில்லுங்கப்பா. என்னப்பா பண்றீங்க? வேண்டாப்பா, அப்பா வேண்டாப்பா, சொல்ல கேளுங்கப்பா. அப்பா வேண்டாம், அப்பா ப்ளீஸ்ப்பா, வேண்டாப்பா. அப்பா சொல்ல கேளுங்கப்பா. ஆமா, வேண்டான்னு சொல்லுங்கம்மா. என்னங்க என்னங்க இதெல்லாம்? என் பொண்ணை பத்தி பேப்பர்ல போட்டு அசிங்கப்படுத்துவானா? நாளைக்கு அதே பேப்பர்ல அவன் போட்டோ வரும். அவன் செத்துட்டான். அப்பா வேண்டாம்மா, சொன்னா கேளுங்க ப்ளீஸ். என்ன சொன்னா கேளுங்க. வேண்டாங்க, என்னங்க? தம்பி, எங்க எங்க வேகமா போயிட்டு இருக்க? பாத்தீங்களா, நம்ம வந்தனா பத்தி என்னென்னமோ எழுது. தெரியும், எல்லாம் தெரியும். அதுக்கு என்ன பண்ண போற? அவனை நான் சும்மா விட மாட்டேன். ஷூட் பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். அவனை சுட்டு தள்ளிட்டு நீ ஜெயிலுக்கு போனா கொலைகாரனோட பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? வந்தனாவுக்கு நீ நல்லது பண்றதா நினைப்பா? அதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அதை பார்த்துட்டு நான் கை கட்டிக்கிட்டு சும்மா இருக்கணுமா? நான் ரொம்ப பொறுமைசாலி. அதே நேரத்துல என்கிட்ட யாராவது மோதி பார்க்க நினைச்சாங்கன்னா நான் ரொம்ப கோவக்காரன். தண்டிக்கணும் கண்டிக்கணுங்கிறதுல எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்ல. அதுக்காக நீ துப்பாக்கி எடுத்துட்டு அலையாதுன்னு தான் சொல்றேன். ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு, அதை நீ ஞாபகம் வச்சுக்க. நான் சொல்றது புரியுதா? அருண், எல்லா போனோட விஷயம் எடுத்து கீழே வச்சிருங்க. ஹலோ, ஏதா சார் இருக்காரா? சார் என்ன சார் இன்னைக்கு பத்திரிக்கையில? ஹலோ
நீ வக்கீல் தானே, அவனை என்ன பண்ணலாம் சொல்லு. நம்ம யாருன்னு தெரிஞ்சும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே, அவனை என்ன பண்ணலாம்? ஒரு சாதாரண கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவன் இவ்வளவு ஆட்டம் ஆடுறான். நம்ம குடும்பத்துல எல்லாருடைய நிம்மதியும் கிடைத்துதான். அவனை ஏதாவது பண்ணணும். அவனை அடக்க என்ன பண்ணலாம்னு சொல்லு. வந்தனா அவனை லவ் பண்ணல, அதுல அவ ஸ்ட்ராங்கா இருக்கா. அவன்தான் கிறுக்குத்தனமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சோ நான் என்ன நினைக்கிறேனா, நாம வேணா அவன் மேல மான நஷ்ட வழக்கு போடலாம். என்னம்மா நீ சொல்ற? மான நஷ்ட வழக்கு போட்டு பணம் வாங்கி பெட்டி நெரிச்சு போறோமா? போன மனம் போனதான். இப்போ நமக்கு தேவை பணம் இல்ல. நம்ம பொண்ணு சுத்தமானவ, நல்லவ. அவ மேல எந்த தப்பு இல்லைன்னு இந்த பேப்பர் படிச்சு அத்தனை பேருக்கும் தெரிய வைக்கணும். அதுக்கு என்ன வழி சொல்லு. வேணா அவனை ஈவ்டீசிங் கேஸ்ல புக் பண்ணி கோர்ட்ல நிக்க வச்சு சட்டப்படி அவனை தண்டிக்கலாம். அவன் வாயாலேயே அவன் செஞ்சது தப்புன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க வைக்கலாம். தட்ஸ் கரெக்ட். இப்படி பண்ணாதான் அவன் ஆட்டம் அடங்கும். நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வரேன். தம்பி வேண்டாம், அவசரப்படுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆத்திரப்பட்டு அவன் மேல மேல இன்னும் என்னென்ன பண்ணுவான்னு தெரியல. அவன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி பண்றான்னு புரியல. அவன் பிளான் என்னன்னு தெரியல. கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனா நம்ம பொண்ணு கூட போக வேண்டியிருக்கும். இன்னும் அவமானத்துக்கு மேல அவமானம். கோர்ட்டு கேஸ் எல்லாம் எனக்கு சரிப்படல. அவசரப்பட்டு நாம் இப்ப எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நம்ம ஃபேமிலியில இது வரைக்கும் லாயர் சாரை கன்சல்ட் பண்ணாம நாம எதுவும் பண்ணதில்லை. இது சட்ட பிரச்சனை. அதனால எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னன்னு எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது? நான் சொல்றேன்ல, போ. நான் மட்டும் தடுக்கலன்னா இந்நேரம் கொலைய பண்ணிருப்பேன். எதுக்கு உனக்கு இவ்வளவு ஆத்திரம்? இவ்வளவு கோவம் கூடாதப்பா. நான் போய் லாயர் சாரை பார்த்து பேசுறேன். நீ போப்பா, போ. விலையில எங்க அதை வாங்கி சமையல் பண்ணி சாப்பிட முடியுறது? கரிகாயம் மறந்துட்டு ஆத்துல தண்ணிய குடிச்சிட்டு தலையில கைய வச்சுட்டு படுக்க வேண்டியதுதான். ஜலம் கிடைக்கிறது கூட இப்ப ப்ராப்ளமா இருக்குண்ணா. ஆமா, நீங்க என்ன பையும் கையுமா? ஓ, ஆத்துக்காரியே அண்ணா வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டேல். செல்ஃப் குக்கிங், ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கலையாக்கும். பட்டாபி என்ன கிண்டலா? சமைக்கிறது என்ன கேவலமா? ஹோட்டல்ல சமைக்கிறவங்க, கல்யாண வீட்டுல சாப்பாடு செய்யறவங்க எல்லாம் ஆம்பளைங்க தான். ஓகே. நலபாகம்னாலே ஆம்பளைங்க தான். ஆமா, பெண்கள் வீட்டு சமையலுக்கு மட்டும்தான். நீங்க என்னவோ சொல்லுங்கண்ணா. கரன்சி என்ன வேண்டிய கையால கரண்டி பிடிக்கிறது எனக்கு உத்தமா தெரியலண்ணா. எங்க ஆத்த பொறுத்த வரைக்கும் ஒன்லி மார்க்கெட்டிங். கிச்சன் பக்கம் எனக்கு வேலையே கிடையாதுண்ணா. சரி, அப்புறம் ஜேபி எப்படி இருக்காரு? ஹை பவர்ல இருக்காருண்ணா. அந்த விஸ்வா பைய அவரை தப்பா பேசிட்டானோ இல்லையோ, அவனை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி ஒரு ஃபைலே போட்டு வச்சுட்டாருன்னா பாத்துக்குங்க. ஆக மொத்தத்துல அவனை ஏதோ பண்ண போறாருங்கிறது நிஜம். என்ன இருந்தாலும் அந்த பையனோட துணிச்சல் கிரேட்டியா. வந்தனா ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிருக்கலாம். ஆனா அவன் மனசுல ஏதோ நினைச்சுதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். என் மச்சானுங்க அவன் ஏதோ பண்ணிருக்கானுங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் அவன் இப்படி பழி வாங்குறான். என்ன மாதிரி இல்லையா அவன் பொறுத்துக்கிட்டு போறதுக்கு? எல்லா ரத்தம்ல அதான் புரிந்து விளையாடுறான். அண்ணா, ஊரே சிரிக்கிற அளவுக்கு அந்த குடும்பத்தோட நிலைமை வந்துருச்சு. அண்ணா பாவா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்ல பொண்ணு அந்த வந்தனா. நான் வரேண்ணா. அப்புறம் ஒவ்வொன்றா கேட்பேன். விஸ்வாவை என்ன பண்ண போறாரு ஜேபி, நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன அப்படின்லாம் என்கிட்ட கேட்பேன். ஓட்டவாய் நான் உளறிடுவேன். அப்புறம் ஜேபி நட்டா மாட்டின்ட்டு நான் தான் முழிச்சுட்டு இருக்கேன். வரேண்ணா. சரி சரி பட்டா, வரேண்ணா. போயிட்டு வாங்க. நீங்க எங்களை பொறுமையா போங்கன்னு சொல்றீங்க.
என் தம்பி துப்பாக்கி தூக்கிட்டு துடிச்சிட்டு இருக்கான். அவனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறேன்னு ஆத்திரத்துல கத்துக்கிட்டு இருக்கான். என் மருமக என்னடான்னா மானநஷ்ட வழக்கு போடலாம், ஈவிடிசிங்ல அவனை உள்ள தள்ளலாம்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க எங்க எல்லாரையும் கட்டி போட்டுட்டு நான் பாத்துக்கிறேன் திரும்ப திரும்ப சொல்லுங்களே ஒழிய இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? சார், இந்த விஷயத்துல நான் எப்படி ஆக்ஷன் எடுக்க போறேன், எப்படி சாதிக்க போறேங்கிறது உங்ககிட்ட சொல்ல போறது இல்ல. உங்ககிட்ட சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. நமக்கு சாதனை தான் முக்கியம், எப்படி சாதிக்க போறேங்கிறது முக்கியமே இல்ல. சார், நீங்க என்ன நம்புறீங்கல்ல? என் ரூட்டு கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், ஆனா இறுதியில வெற்றி நமக்கு தான். உங்களுக்கு தேவை அந்த பையன் உங்க விவகாரத்துல தலையிடக்கூடாது. உங்க கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. அந்த பையன் கையாலேயே அவன் போட்டோவை பத்திரிக்கையில விளம்பரம் கொடுக்க சொல்றேன். எனக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் அவளை காதலிக்கவே இல்ல, விளையாட்டுக்காக தான் விளம்பரம் கொடுத்தேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவனை ஒரு மறுப்பு கடிதம் கொடுக்க சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கவலை? அந்த பையனை ஓரங்கட்டி ஒதுக்க வைக்கிறது என் பொறுப்பு சார். வந்தனா பாலாஜி கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்த வேண்டியது என் கடமை சார், என் கடமை. என்னடா பண்ற? இது அடுத்த வாரம் அசைன்மெண்ட். நாளைக்கு வேலையை முதல்ல பாருப்பா. நாளைக்கு காலையில ஆட் ஃபிலிம் ஷூட் பண்ணி ஆகணும். 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட், 4 மணிக்கு நீ எழுந்துக்கணும், புரியுதா? பீச்சில் சன்ரைஸ் ஷாட் எடுக்கிறோம், அதுக்கு வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நீ பாரு. நான் போய் காளியப்பன் நாடர் சன்ஸ்ல இருந்து செக் வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? ஈவினிங் 6 மணிக்கு மேன்ஷன் வந்துரு, மறந்துடாத. கேமராமேன் ஃபோன் பண்றா. சரிடா. ஐயோ 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 சார், காப்பாத்துங்க சார். சார் ப்ளீஸ் சார், காப்பாத்துங்க சார். வாங்க சார், சார் காப்பாத்துங்க சார். சார் மெதுவா எழுந்துருங்க. ஒரு நிமிஷம் மெதுவா எழுந்துருங்க. பார்த்து மெதுவா கொஞ்சம் பிடிங்க சார். மெதுவா எழுந்துருங்க சார். கை கொடுங்க, கையை கொடுங்க சார். மெதுவா வாங்க, பார்த்து போக கூடாதா? வாங்க மெதுவா சார். நீங்க வண்டி பாருங்க சார், மெதுவா. ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே. மெதுவா ஏறி உட்காருங்க, மெதுவா உட்காருங்க. தேங்க்யூ. உங்க வண்டியை கொஞ்சம் பார்த்துக்கணும். சார் வண்டியை கொஞ்சம் பார்த்து பாரு சார். டென்ஷன் ஆகுது சார். போங்க சார். போங்க. சார் இப்படி போங்க சார், பொறுமையா போங்க சார். எனக்கு தெரிஞ்ச இந்த ஏரியாவில் டாக்டர் எல்லாம் கிடையாதுங்க சார். இங்க இருக்கு சார் டாக்டர் வீடு. இங்க எங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு? ஹாஸ்பிட்டல் இருக்கு சார், நீங்க போங்க சார். போங்க நேரா போங்க இருக்கு இங்க. ஆமா, அங்க டாக்டர் வீடு இருக்கு. போங்க, கொஞ்சம் தூரம். எங்க சார்? கொஞ்சம் தூரம் தான். போதும் நிறுத்துங்க. இறங்க. எதுக்கு இறங்க சார். அது இறங்க சார் சொல்றேன். ஏ இறங்க சொல்றேன் சார். இறங்க. அட உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ல. சாவி எதுக்கு எடுக்கிறீங்க? சொல்றேன் சார். இறங்குங்க சார். டேய் வாடா. டேய் டேய் யாரா நீங்க? டேய் டேய் யாரா நான்? டேய் யாரா நீங்க? எதுக்குடா? டேய் வாடா. டேய் வாடா. டேய் ஏறடா. வாடா. யாரா நீங்க? டேய் ஏறடா நான். ஓடுங்க. இந்த பார். டேய் டேய்டா. ஏய்
என்னடா லவ்வா கேக்குது லவ் வாடா போடா வந்துடா விஸ்வா அன்னைக்கு பார்த்தப்போ எவ்வளவு அழகா எங்கா எனர்ஜெட்டிக்கா இருந்த இப்ப பாக்குறதுக்கு அகோரமா அலங்கோலமா வெரி பேட் வெரி பேட். தங்கமணி உங்ககிட்ட என்னையா சொன்ன? விஸ்வா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கூட்டிட்டு வாங்க. ஒருவேளை நம்ம பேச்சுவார்த்தை சரிப்பட்டு வரலனா அவன் என் பேச்ச மீறினானா அதுக்கப்புறம் உங்க கைவரிசையை காட்டுங்க. நீங்க என்னடான்னா முதல்லயே உங்க கைவரிசையை காட்டி அதுக்கப்புறமா கூட்டிட்டு வந்துருக்கீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? இப்படிதான் விஸ்வா, நான் ஒண்ணு சொன்னா இவனுங்களா ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்க. சரியா புரிஞ்சுக்காமலே இந்த அடி அடிச்சிருக்கானுங்கன்னா புரிஞ்சிருந்தா என்னென்னமோ நடந்திருக்கும்பா. சாரி. எனிவே நான் உன்ன மரியாதையை தான் கூட்டு வர சொன்னேன். நான் வக்கீலுக்கு வக்கீல், ரவுடிக்கு ரவுடி. எந்தெந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்குன்னு சில வழிமுறைகளை வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, உன்னை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். இது ஒரு சின்ன சாம்பிள். நான் கண்ணை செச்சேன்னா உன்னோட ஆட் ஏஜென்சி, உன் உடம்பு எல்லாம் சின்ன பிள்ளை. புரிஞ்சுதா? இப்ப நீ வாங்கியிருக்கிறிய அடி, இதுக்கு பேர் தான் மரண அடி. இதை நீ சாகுற வரைக்கும் மறக்க கூடாது. இதை ஏன் நான் உன்கிட்ட சொல்றேன் தெரியும்? உன்னுடைய குறுக்கு புத்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. ஏண்டா ஏண்டா ராஸ்கல், ஏண்டா இப்படி பெரிய இடத்துல மோதுற? உனக்கு என்ன வேணும்? பணம் தானே? பணமும் உனக்கு கிடைக்காது, வந்தானாவும் கிடைக்க மாட்டான். கடைசியா நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமே வந்தனா வாழ்க்கையில குறுக்கிட மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு ஓடி போயிடு. புரியுதா? மன்னிப்பு கேள்ற, சொல்லுடா, வாயை திறந்து சொல்லண்டா. சொல்றேன். வந்தனா, ஹாய் ஐ லவ் வந்தனா, ஐ லவ் வந்தனா. ஏய், என்னடா உனக்கு இவ்வளவு நடந்து திமிரா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன் ஏதோ பேச நினைக்கிறான், பேச விடு. பேசுறா பேசுறா. ஏன் இப்படி வார்த்தை வரையும் பண்ற? உனக்கு என்ன கொல்லணும் அவ்வளவுதானே? கொலை பண்ணு. சாகர வரைக்கும் அவளை காதலிச்சுட்டு தான் இருப்பேன். வந்தனாவ கல்யாணம் பண்ணிக்கிற முயற்சியில நான் ஈடுபட்டிருக்கேன். உனக்கு அதை தடுக்கணும்னா இப்படி ஆளை வச்சு அடிக்கிற கேவலமான புத்தியை விட்டுட்டு புத்தியோட மோதிப்பார். சிட்டிலேயே பெரிய கிரிமினல் லாயர், சின்ன பையனை ஆளை வச்சு அடிக்கிற உடம்ப காட்டி மிரட்டுறதெல்லாம் கோழத்தனம். மூளைய காட்டி நீ கிரிமினல் லாயர்னு எனக்கு ப்ரூவ் பண்ணு. ஒத்துக்கிறேன். சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்ச். வந்தனா தான் எனக்கு பொண்டாட்டி. முடிச்சா தடுத்து பாரு. ஆளை வச்சு யார் வேணாலும் யாரை வேணாலும் அடிக்கலாம். நீ என்ன கொலை பண்றது, நான் ஒண்ணு கொலை பண்றது பெரிய விஷயம் இல்ல. அறிவு சம்பந்தப்பட்ட யுத்தத்துக்கு தயாரா? நான் தயார். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்து 4 வரி பேசினேன். ஒரே ஒரு விளம்பரம் கொடுத்தேன். அதுக்கே இப்படி கீழ்த்தரமா நடந்துகிட்ட. இது பாரு, சட்டத்துல நீ புலினா நான் விளம்பரத்துல புலி. மோதி பார்க்கணும்ல, அதையும் பார்த்துருவோம்.
முதுகுல குத்தாதையா. புத்தியோட மோதி பாரு, நீ ஜெயிக்க மாட்ட. சவால் விட்டு சொல்றேன் எல்லாருக்கும், நான் ஜெயிச்சு காட்டுவேன். ஜெயிச்சு காட்டுவேன், ஜெயிச்சு காட்டுவேன். பேசிட்டு போறான், நீங்க பேசாம இருக்கீங்க. ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா யாருக்கும் தெரியாம அவன் கதையை முடிச்சிடுறேன். நோ, அவன் எதுக்குமே அசைய மாட்டான். அவனை டீல் பண்றதுக்கு ஒரு தனி மெத்தட் இருக்கு. அதை பத்தி நான் யோசிக்கிறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அடக்கி வாசி. ஓகே? சரிங்க சார்.